திரு இபிஎஸ் அவர்களுக்கு முதல்ல இந்த ரிக்வெஸ்ட்டை வச்சுக்க விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, புரட்சித் தலைவர் அவர் வந்துட்டு உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு இதே மாதிரி தான் திமுக பல குடைச்சல்களை கொடுத்துச்சு, பயங்கரமான குடைச்சல்களை கொடுத்துருச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி 5-6 ரீலை அப்படி அமுச்சு விட்டு அதுக்கப்புறமா தேட்டரில் கொண்டு போய் போடுவார். போலீஸ் எல்லாம் வேர்பல் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சாங்க, என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்கன்னு. ஏன்னா இவரோட புகழ் வெளில வந்திருக்கக்கூடாது, இவர் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ திமுக இது காலமாக பண்ணிகிட்டு இருக்கு. இன்னைக்கு இது வந்துட்டு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க திமுக அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு புரிதல். தே ஹவ் டேக்கன் திஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். காரணம் என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் இருக்கும்போது சில இடத்துல காசு கொடுத்து, சில இடத்துல மசில் யூஸ் பண்ணி, சில இடத்துல டிஐபிஆரை யூஸ் பண்ணி பல சேனல்ஸ் அவங்களால வாங்க முடியுது. ஆனால் அதையும் தாண்டி பல நேர்மையான பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்கிறாங்க, அதையும் தாண்டி இந்த யூடியூப்பில் இருக்கவங்கெல்லாம் பேசி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ ஆகையினால் இபிஎஸ் அவர்கள் இதை கண்டிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு நயனா நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் எவ்வளோ இந்த அரசியல்வாதிகளுக்கு எகென்ஸ்டாக பேசினாலும், அண்ணாமலைக்கு எகென்ஸ்டாக பேசினாலும், உள்ளே போகும்போது ஒரு மேன் வெர்சஸ் த ஸ்டேட், இந்த நிலைமை யாருக்கும் வரலாம், மைக் பிடிச்சிருக்க உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி ஆக்ஷன் இன்டைரக்டாக எடுக்கும்போது நாம் கூட நிற்கணும். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய அநீதி நம்மளுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சமன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். மற்றபடி இந்த சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் என்ன சம்மந்தமும் கிடையவே கிடையாது.